கைஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேரோட சேனல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்மியான வியூஸ் வரும். ஆனால் அவங்களோட சேனல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெவன்யூ வந்துட்டு வரும். அது எப்படி கெட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிக் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கேட்டகரி வந்துட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களோட சேனலில் நல்லா ஒரு பீக்கில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரம்மியில் ப்ளே பண்ணுற ஆப் வந்துட்டு கொஞ்ச நாள் தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை வாபஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட ஆப்பாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அதை பற்றின ஒரு ஆடாக இருக்கட்டும் நிறைய வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்துட்டு ஷோ ஆகுது. ஸோ இப்படி ஷோ ஆகிறது மூலமாக நம்மளோட சேனல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியுது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி ரெவன்யூ வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ரம்மி ப்ளே பண்ணுற ஒரு சேனல் வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்துட்டு அந்த வீடியோ வந்து ரம்மி வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. அந்த ரம்மி ப்ளே பண்ணி அவங்க வந்துட்டு ஏர்னிங்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷன் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணியிருக்கும் போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட ஆப்ல இருந்தோ இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆட்ஸ்ல இருந்து நமக்கு ரெவன்யூ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்கறது மூலமாக நம்மளோட சேனலுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெவன்யூ வந்துட்டு வேகமாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து எந்த வீடியோ போட்டாலும் சரி நமக்கு வந்துட்டு அந்த கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட ஆட் தான் வந்து நம்ம வீடியோவில் வந்துட்டு ஷோ ஆகும். ஓகேங்களா, நம்ம பம்பர் ஆடாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஸ்கிப்பபிள் ஆடாக இருக்கட்டும் நான் ஸ்கிப்பபிள் ஆடாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் வந்துட்டு ஷோ ஆகும்போது சீக்கிரமாக வந்து இந்த $100 ரீச் பண்ணுறதுக்கும் ரெவன்யூ வந்துட்டு அதிகமாக கெட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான சேனல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ ரம்மி ப்ளே பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு டபுள் வருமானம் வந்துட்டு கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏதோ லைவ் போடுறீங்க இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ரம்மி ப்ளே பண்ணி வின் பண்ண அமௌண்ட் வந்துட்டு ஷோ பண்ணுவீங்க. உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணி அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும், முதல் வருமானம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு கிடைக்கும், ரெண்டாவது அமௌண்ட். அதுக்கப்புறமா நீங்கள் லைவ் போட்டீங்க அப்படின்னா அதில் சூப்பர் சாட் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 வருமானம் வந்துட்டு கிடைக்கும் இந்த ஒரு கேட்டகரியிலேருந்து பர்டிகுலராக. பட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சேனல் வந்து எப்படி கெட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெவன்யூ மொபைலை பற்றி ரிவ்யூஸ் வந்துட்டு போடுவாங்க இல்லையா. நான் ரெட்மி நோட் அப்படிங்கிற ஒரு மொபைலை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா ரிலேட்டடான மொபைல் ஆட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஷோ ஆகும். இப்படி ஷோ ஆகிறது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெவன்யூ வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கேமிங்க்கும் அதே மாதிரி தான் இன்சூரன்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனலுக்கும் ஸோ இப்படி தான் வந்து ரெவன்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய நிச்சு தான் வந்துட்டு உங்களோட சேனலில் ரெவன்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணம். ஓகேங்களா, ஸோ இது வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.